ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். நேந்திர பழத்தை பயன்படுத்தி வத்தல் செய்ய போகிறோம். அதை எப்படி கூழ் செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதை நம்ம தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், வெயிலில் காய வைக்கிற மாதிரி. தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேந்திரம்பழ சிப்ஸ் எப்படி இருக்கும் அதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 4 நாள் நான் வச்சு எடுத்தேன். காயாக இருந்தால் சிப்ஸ் மாதிரி உடையிற மாதிரி இருக்கும். நான் வச்சது பழங்கிறங்காட்டி இந்த மாதிரி வந்துச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது. இதை கூழ் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் நேந்திரம் பழம் எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ளே சுடு தண்ணி இல்லை காய்ச்சின பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சுடு தண்ணி தான் ஊற்றி அரைச்சிருக்கேன். இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். லிக்விட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அது ஊற ஊற கெட்டியாகும், இந்த மாதிரி ஆகும். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி அடுப்பில் வச்சுட்டு நேந்திரம்பழம் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.